Meesho has posted a profit for the first time ever. It is one of the most downloaded apps in the country, and of course this is a milestone. We have grown at a very good pace. Our NMV grew by about 44%, orders grew north of 50%. So we're still growing our base really fast while we are already the largest in India in terms of orders as well as annual transacting users. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, அமேசான் கட்டி இப்போ ஓரம் வெளியிட்டு இருக்க இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியான மீசோ ஆப் தான். இது மீஷோலயா வாங்கினேன்? ஆமா. ஆர்டர் பண்ண அப்புறம் பிடிக்கலனா ட்ரை பண்ணி நிமிஷத்துலயா ட்ரை பண்ணி பாரு மீஷோ. மீசோ ஆப்ல ஒரு சராசரியான ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 269 ரூபா. இந்த 269 ரூபாய் வச்சு மீசோ இப்போ வரைக்கும் எப்படி சர்வை பண்ணிட்டு இருக்காங்க, லாபமா போதா அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதாவது நம்ம இந்தியன் மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 140 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. இதுல ஒரு 12 கோடி பேர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ரிச்சஸ்ட் பீப்புள்ஸா இருக்காங்க. அந்த ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் டெலிவரியில ஒன் டேல பிரைம் கஸ்டமர்ஸா தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருப்பாங்க. ஆனா மிச்சம் இருக்க 100 கோடி பேர் பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூ ஃபார் மணி, அதாவது நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராடக்ட் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவங்க. இந்த ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி இவங்க கிட்ட எப்படி கல்லா பார்க்கலாங்கிறது தான் மீசோட பிளான். மீசோ இவங்க கிட்ட எப்படி ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னும் பிரீஃபா பார்க்கலாம். அதாவது மீசோ இவங்க கிட்ட எப்படி போகணும் அப்படின்னா 269 ரூபாய்க்கு, அதாவது நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இங்க இருக்க பொருள் அங்க போறோம்னா அங்க இருக்க பொருள் எல்லாமே எவ்வளவு ரேட் எதா இருந்தாலும் சரி எல்லாமே எங்க கிட்ட கம்மியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மீசோ ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குனாங்க. ஆனா மீசோல இதுல அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருந்துச்சு. ஆனா விலை கம்மியா கொடுத்த மீசோக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருந்துச்சு. அதாவது இப்ப பிளிப்கார்ட்ல 1000 ரூபாய்க்கும் அமேசான்ல 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஆர்டர் போட்டோம்னா டெலிவரி சார்ஜ் 100 ரூபா அப்படின்னா அது கஸ்டமருக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனா நான் இப்ப மீசோல போயிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு நான் ஆர்டர் போட்டேன்னா அதுக்கு 50 ரூபா அப்படின்னு மீசோல டெலிவரி சார்ஜ் போட்டாங்கன்னா எனக்கு இந்த பொருளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது மாதிரிதான் மீசோ ஸ்டார்டிங்ல அவங்களோட வேல்யூ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அதாவது 100 ரூபாய்க்கு அவங்க ஒரு ப்ராடக்ட் அவங்க வித்தாங்கன்னா அதுல 80 ரூபா அவங்களுக்கு லாஸ் மட்டும் தான் ஆகிட்டு இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மீசோல டெலிவரி சார்ஜை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணாங்க. அந்த ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐடியாக்காக வந்தது ஒரே ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா வால்மோ தான் அவங்களோட டெலிவரி பார்ட்னர் ஆப். இந்த டெலிவரி பார்ட்னர் ஆப்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜஸ் எல்லாத்தையுமே 37 ரூபாய்க்கு மாத்தினாங்க. அது எப்படி அப்படின்னா அதுக்கான காரணம் தான் வால்மோ, அவங்களோட இன்னொரு அதாவது அவங்களோட பார்ட்னர் ஆப்னு சொல்லலாம் வால்மோ. இந்த வால்மோ ஆப் எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ இங்கிருந்து இப்போ நம்ம சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு லாரி சொல்லுவீங்களா, லோடு ஏற்றி அனுப்பிச்சுடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க அது வரைக்கும் போயிடும் அந்த லாரி. ஆனா ரிட்டர்ன் வரும்போது அந்த லாரி எம்டியா வரும். அந்த எம்டியா வர லாரியை இவங்க பிடிச்சி, அதாவது மீசோவும் வால்மோவும் பிடிச்சி நாங்க எங்க ப்ராடக்ட்ஸை தரோம், அந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் நாங்க சென்னையில நீங்க டெலிவரி பண்ணிருங்க. டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அங்க இருக்க வால்மோ ஆஃபீஸோ இல்ல மீசோ ஆஃபீஸோ டெலிவரி பண்ணா இவங்க ஒரு அமௌண்ட் தரேனாங்க. அதாவது சும்மா போற வண்டிக்கு ஆஃப் சார்ஜ், அதாவது இப்ப லாரி வாடகை இங்க இருந்து கன்னியாகுமரி போகுது அப்படின்னா சென்னை டு கன்னியாகுமரி போகுது ஒரு 25,000 ஆகுது அப்படின்னா இவங்க நான் ஒரு சும்மா போற வண்டி தானே, எங்களோட ப்ராடக்ட் ஏற்றிட்டு போங்க, நாங்க ஒரு 10,000 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸை ஏற்றி அனுப்பிச்சுட்டாங்க. இது எங்க இருந்துன்னா நம்ம நார்த்ல இருந்து இங்க வருது, இங்க இருந்து அங்க போறது, இந்த மாதிரி தான் வால்மோ சர்வீசஸ் எல்லா பக்கமும் இப்ப செயல்பட்டு இருக்குது. இதை எப்படி இது 37 ரூபாய்க்கு இவங்க டெலிவரி ப்ராடக்ட்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்ப சென்னையில நான் ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன் அப்படின்னா இங்க என்கிட்ட ஒரு ரீஜன்ல இருக்கவங்க ஒரு டெலிவரி பாயோ ஒரு பிக்கப் பாயோ என்கிட்ட பார்சல் எடுக்கிறாங்க, 100 பார்சல் எடுக்கிறாங்கன்னா அவனுக்கு ஒரு பார்சலுக்கு நான் 10 ரூபா, அதாவது மீசோ பே பண்ணிடும். அங்க 10 ரூபாயா இப்ப எம்டிஆ போற ட்ரக்ல இந்த பையன் எடுத்துட்டு வந்த பார்சல் எல்லாத்தையுமே அதுல ஏத்துறாங்க. அது ஏத்துறவங்க அவங்களுக்கு அந்த ஒரு பார்சலுக்கு லாரி சர்வீஸ்க்கு 5 ரூபா. இப்ப இது போய் இப்ப கன்னியாகுமரியில போய் இறங்கிடுச்சு. சென்னையில இருந்து எடுத்து சென்னையூர்ல டெலிவரி பார்ட்னர் இருப்பாரு. அந்த டெலிவரி பார்ட்னர் என்ன பண்ணுவாரு, அந்த பார்சலை கொண்டு நம்ம வீட்டுல கொடுப்பாரு. வீட்டுல கொடுக்குற நமக்கு அவருக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 12 ரூபா, 10 ரூபா டு 12 ரூபா இந்த மாதிரி சார்ஜ் வந்துருவாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 35 ரூபா டு 37 ரூபா பாத்தீங்கன்னா மொத்தமா டெலிவரி சார்ஜா இவங்களுக்கு போயிடும். இதுதான் மீசோ இதுக்கப்புறம் யூஸ் பண்ணது. இதுக்கப்புறம் போனது எல்லாமே பெரிய சக்சஸா மீசோக்கு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய பேக்டர்ன் ஆனது என்ன அப்படின்னா ஆனா 37 ரூபாய்க்கு இவங்க டெலிவரி கொடுத்தாலுமே இதுல ரிஸ்க் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 37 ரூபாய்க்கு டெலிவரி கொடுக்கறது இப்ப வர வழியில பாத்தீங்கன்னா லாரிக்கு ஏதாவது டயர் பஞ்சரோ இல்ல ஆக்சிடென்ட்டோ இல்ல வேற அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுனாலோ இல்ல டெலிவரி பார்ட்னரோ பிக்கப் பண்றவங்களோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று ஆச்சுனாலோ இப்போ மீசோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல நின்றும். ஓகேங்களா, ஏன்னா அவங்க கிட்ட வேற ஸ்பேர் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட வேர் ஹவுஸோ இல்ல தனியா டிரான்ஸ்போர்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே மீசோக்கும் வால்மோக்கும் கிடையாது. அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம ரேபிடோ எப்படி நம்ம யூஸ் பண்றோம்
அதாவது நம்மகிட்ட ஓனா எதுவுமே கிடையாது, நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள எப்படி வந்து ஒர்க் பண்றது, அதாவது லோக்கல் ஆளுநர் எப்படி நம்ம ஒர்க் பண்ற உள்ள எழுப்பணுமோ அந்த மாதிரி உள்ள எழுத்து உள்ள கொண்டு வந்து வச்சதுதான் வந்து இந்த இந்த ஸ்ட்ரக்சரை தான் கொண்டு வந்து அவங்க உள்ள வச்சாங்க. அதாவது லோக்கல் இருக்க பசங்க அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து உள்ள வேலைக்கு எடுத்து அவங்களை பிக்கப்புக்கும் டெலிவரிக்கும் கொடுக்கறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வால்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்டி ஆகிற லாரிஸ்ல எல்லாம் வந்து அவங்களோட லோட போட்டு அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த ரீஜனுக்கு அனுப்பிச்சுடுறதான் வந்து இவங்களோட மெயினோட அந்தந்த ரீஜனுக்கு அனுப்பிச்சுடுறதான் இவங்களோட மெயினான டார்கெட்டாவே வச்சு இது பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ மீஷோல வந்து ஒரு பார்சல் நீங்க போட்டீங்கன்னா அது எந்த ஊரா இருந்தாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 days இல்லைன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 10 days கூட ஆகும் மீஷோல. அதனாலதான் இவங்ககிட்ட வந்து சொந்தமா எந்த வெஹிக்கிள்ஸ் வேர் ஹவுஸோ எதுவுமே இல்லாதனால வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days பக்கம் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகுது. இதுதான் மீஷோட அபிஷியலான பிசினஸோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த ரகசியம் என்னங்கிறது மீஷோட தான். அதாவது ஃபிளிப்கார்ட் அமேசானுக்கும் மீஷோவுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணுங்க. அதே மாதிரி நான் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Alright, I like what you got there. Let me show you what I got. Check this out. Bring the bass line. Hey yo, shut it down. These brothers my guys, know that we fly, know that they ride.